ஆந்திராவில் செம்மர கடத்தலில் ஈடுபட்டதாக 7 தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உயிரை பணயம் வைத்து அவர்கள் இந்த தொழிலில் ஈடுபடுவது ஏன், செம்மரத்தின் சிறப்பு என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆந்திர மாநில வனப்பகுதியில் அதிகம் வளர்ந்து நிற்கக்கூடிய மரங்களில் மிகவும் மதிப்பு மிக்கது செம்மரம். தமிழ்நாட்டில் ஜவ்வாதுமலை, கர்நாடகாவின் மைசூர் பகுதிகளில் அதிகம் வளர்ந்திருந்தது செம்மரம். ஆனால் அவை அனைத்தும் அழிக்கப்பட்டுவிட்ட நிலையில் ஆந்திராவில் மட்டும் செழித்து வளர்ந்து நிற்கின்றன செம்மரங்கள். சித்தூர், கர்னூல், கடப்பா மாவட்ட மலைப்பகுதிகளே இந்த மரங்கள் அதிகம் காணப்படக்கூடிய இடங்கள். மரத்தின் நடுப்பகுதி சிவப்பு நிறத்தில் இருப்பதே இதற்கு செம்மரம் என்று பெயரிட காரணம். செஞ்சந்தனம், இரத்த சந்தனம், உதிர சந்தனம் என்று பல பெயர்களை கொண்டது இது. வளர்வதற்கு ஏற்ற இடம் களிமண் கலந்த மண்தான். வறட்சியான சூழலே இந்த மரங்களின் வளர்ச்சிக்கான வரப்பிரசாதம். ஆந்திர மலைப்பகுதிகளில் வறட்சியான சூழல் அதிகம் என்பதால் அங்கு வளர்ந்து நிற்கின்றன ஆயிரம் செம்மரங்கள். 26 அடி உயரம், 150 சென்டிமீட்டர் விட்டம் வரை இருக்கும் நன்கு வளர்ந்த செம்மரம். இந்த அளவுக்கு இந்த மரங்கள் வளர எடுத்துக்கொள்வது 40 ஆண்டுகள். தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு மரப்பாச்சி பொம்மைகள் செய்து விற்கப்பட்ட மரங்களில் முதன்மையானது செம்மரம். குழந்தைகள் இதை தொட்டு நுகர்ந்து விளையாடும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் மகத்துவமானது. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் மிக்க செம்மரங்கள் அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ளது சித்த மருத்துவத்தில். சரும வியாதிகள், சர்க்கரை பாதிப்பு, விஷக்கடிகள் என்று பலவற்றுக்கும் மருந்தாக பயன்படுகிறது செம்மரம். அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் அதிக பங்கு வகிக்கின்றன இந்த மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள். அத்துடன் ஆண்மை குறைபாட்டை தீர்க்கும் மருந்து தயாரிப்புக்கும் உதவுவதாக கூறப்படுகிறது இந்த மரம். வெளிநாடுகளில் அதிக விலைக்கு போகக்கூடிய செம்மரத்திற்கு ஜப்பானில் வரவேற்பு அதிகம். அதற்கு காரணத்தை அண்மையில் வெளியான புஷ்பா திரைப்படமே விளக்கியுள்ளது ஆரம்ப காட்சிகளில். ஐரோப்பிய நாடுகளில் ஒயின்களில் கலக்கப்படக்கூடிய செம்மரத்தூள் அத்தர் தயாரிப்புக்கும் அதிகம் பயன்படுத்தப்படுவதாகவும் தகவல் உள்ளது. கதிர்வீச்சை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக கூறி அணு உலைகளில் அதிகம் பயன்படுத்துகின்றனர் ஜப்பானியர்களும் சீனர்களும். ஆனால் இதற்கு அறிவியல் பூர்வமாக ஆதாரம் எதுவும் இல்லை என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். இருப்பினும் அணு ஆயுதங்களை உருவாக்க உதவக்கூடிய யுரேனியத்தை தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன செம்மரங்கள். சீனா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, துபாய், குவைத், சவுதி அரேபியா ஆகியவையே நம்மிடமிருந்து செம்மரத்தை அதிக அளவில் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள். ஆயினும் தேவைக்கேற்ற அளவில் கிடைக்காதது ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடையால் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுகின்றன செம்மரங்கள். ஆந்திராவில் இருந்து கடத்தப்படக்கூடிய செம்மரங்களுக்கு அதிகம் பலியாவது அப்பாவி தமிழர்கள் தான். 2015 ஏப்ரல் 7ஆம் தேதி அப்பாவி தமிழர்கள் 20 பேரை சுட்டுக் கொன்றது ஆந்திர போலீஸ். இன்றும் என்கவுண்டர் கொலைகளை தொடரக்கூடிய ஆந்திர போலீஸ் அவ்வப்போது கைது நடவடிக்கையும் அரங்கேற்றி வருகிறது. அந்த வரிசையில்தான் ஆந்திராவில் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் 7 தமிழர்கள். விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு மழை பொய்த்து போய் வறுமை தாண்டவம் ஆடுவதே இதற்கு காரணம். இன்னொரு புறம் ஆசை வார்த்தை கூறி அழைத்து செல்லும் கடத்தல் ஏஜென்ட்டுகள். ஆந்திர பிரதேசத்திற்கு முக்கியமா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 5 மாவட்டத்திலிருந்து தான் செம்மரம் வெட்ட போறாங்க. அதில் குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜம்னாமுத்தூர், பரவேலு, கண்ணமலை பகுதியை சேர்ந்த விவசாயிங்க தான் அதிகம் பேர் செம்மரம் வெட்டுறதுக்காக போறாங்க. அதுக்கு முழுக்க காரணம் மற்ற மர்ம நபர்னால மூளைச்சலவை செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாம விவசாயிங்க நலிவடைஞ்சு இருக்கிறதுனால இவங்க தவறான வழியில் மூளைச்சலவை செய்யப்பட்டு ஆந்திர பிரதேசத்தை கூட்டு போயிட்டு செம்மரம் கூட்டம் வராங்க. மலைவாழ் மக்கள் மீது வனத்துறையினர் போடக்கூடிய பொய் வழக்குகளும் கடத்தல் தொழில்களுக்கு அவர்கள் செல்ல காரணம் என்கின்றனர் சமூக செயற்பாட்டாளர்கள். சேலம், தருமபுரி, கல்வராயன் மலை போன்ற பகுதியில் மலைவாழ் மக்கள் நீண்ட நாட்களாக அவர் விவசாயம் செய்து வருவதோடு அவர்கள் மரம் வெட்டுவதில் ரொம்ப திறமைசாலிகள். அதைவிட நடைபயணத்தில் ரொம்ப வேகமாக செல்வார்கள். சுமையை 100க்கும் மேற்பட்ட எடை மரங்களை தூக்கி செல்வார்கள் என்று அவர்களுக்கு தெரிந்து அவர்களை தவறான வழிக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாததனால் இது போன்ற வேலையை செய்கிறார்கள். தமிழக அரசு அந்த மலைவாழ் மக்களுக்காக அந்த பகுதியில் ஒரு பெரிய தொழிற்சாலையை நிறுவினால் அவங்கள் வாழ்வாதாரத்துக்கு வழிவகை செய்யும் என்று நினைக்கிறோம். மலைவாழ் மக்களின் வறுமையை ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுத்தால் கடத்தல் தொழிலுக்காக ஆந்திராவுக்கு செல்வது தடுக்கப்படும். அத்துடன் அப்பாவி தமிழர்கள் பலியாவதும் தவிர்க்கப்படும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன்.